வெல்கம் டு ஷானுராம்ஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். 2 கிலோ கிட்டக்க தக்காளி வந்து நல்லா அலம்பிட்டும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்க போகிறேன். இதுக்கப்புறமா இந்த தக்காளி தொக்கை நான் கம்ப்ளீட்டாக என்னோடய அம்மா வாத்துலேருந்து தான் பண்ண போகிறேன். ஸோ அங்கே போய் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இதுக்கு எவ்வளோ உப்பு காரம் எல்லாமே தேவை, இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தக்காளி வந்து நீங்கள் தக்காளி தொக்கு போடுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நல்லா கல் மாதிரி இருக்கணும். எவ்வளோ அழுத்தினாலும் அழுந்தக்கூடாது, நல்லா கல் மாதிரி இருக்கணும். ஆனால் நல்லா ரெட்டிஷாக இருக்கணும் தக்காளி. அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கலரும் நல்லா இருக்கும், தொக்கு வந்து உங்களுக்கு நாள் பட நல்லா இருக்கும். நல்லா கிண்ணுன்னு இருக்கணும் தக்காளி. எங்கேயுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அழுத்தி இருக்கிற மாதிரி. இப்போ நான் உங்களுக்காக ஒன்று தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தேன்னா கொஞ்சம் அந்த மூட்டையில் வச்சதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி நசுங்கின மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா இருக்கிற தக்காளியை மட்டும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு மாறாமல் உங்களுக்கு வந்து நல்லா கெட்டு போகாமல் நல்லா ஒரு 6 மாதம்னாலும் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நறுக்கி எடுத்துட்டுலாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் நறுக்கி முடிச்சாச்சு. எல்லாத்தையும் இப்போது ஒரே பாத்திரமாக போட்டுன்ட்டேன். இனிமேல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை அம்மாவோட கிச்சன்லேருந்து பார்க்கலாம். அம்மா வந்து இப்போது ஒரு 2-3 கரண்டியாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம். நிறையா போட்டுட்டேன்னா உங்களுக்கு வந்து மூடிட்டு நம்ம அரைக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா வெளியிலலாம் தெரிக்கும். அதனால் எப்பயுமே இந்த மாதிரி கொஞ்சம் தக்காளிலாம் அரைக்கிறோம், மாம்பழம்லாம் அரைக்கிறோம் அப்படின்னும் போது அந்த மிக்ஸி ஜாரில் அரைவாசிக்கு போட்டுட்டாலே சரியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம பேட்சாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேட்ச் அம்மா அரைச்சிருக்கா, அதை உங்களுக்கு காமிப்பா பாருங்க. அது எந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருக்காங்கிறது. ஆமாம், இந்த அளவுக்கு வந்து அரைச்சிக்கோங்க. தண்ணிலாம் எதுவுமே விட வேண்டாம், நல்லா தெரியுதுமா. இது அப்போ அப்படியே வந்து நம்ம குக்கரில் தான் நம்ம பண்ண போகிறோம் இந்த தக்காளி தொக்கு. அதனால் வந்து நம்ம அரைக்கிறது எல்லாத்தையும் பேட்சாக அரைச்சிட்டு நம்ம குக்கர்லேயே டைரெக்டாக விட்டுண்டுடலாம். இதே மாதிரி இதை எல்லா தக்காளியும் நம்ம வந்து ஃபுல்லாக அரைச்சி எடுத்துட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் பேட்ச்சு. நம்ம வந்து 2 கிலோ தக்காளி நறுக்கி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதை அரைக்கிறதோட லாஸ்ட் பேட்ச் இது தான். இதே இப்போ வந்து அம்மா வந்து குக்கரில் விட்டுருவா. இதுக்கப்புறமா என்ன இதில் ஆட் பண்ண போகிறோம், எப்படி இதை நெக்ஸ்ட் இதோட ப்ராசஸ்ங்கிறது இப்போ அம்மா உங்களுக்கு சொல்லுவேன். என்னம்மா பண்ண ஆரம்பிச்சுடலாமா? பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ என்ன நம்ம எல்லாத்தையும் இந்த இதெல்லாம் அரைச்சதெல்லாம் விட்டுண்டாச்சு. ஓகே. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுடலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு என்னெல்லாம் இதில் போட போகிறேன் இப்போ வந்து ஒரு சும்மா கொஞ்சமாக மஞ்சள் பொடி, பேருக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு ஒரு சின்ன டீஸ்பூனால போட்டுருக்கியா? சின்ன டீஸ்பூன் தான் போட்டுருக்கேன். சரி, அதெல்லாம் போட்டுருக்கேன். கொஞ்சம் உப்பு போடணும், ஏன்னா வெறும் தக்காளி இது பண்ணா அது ஒரு டேஸ்ட் ஒரு மாதிரி ஆகிடும். அது சரி, உப்பு காரம் போடும்போது. ஓகே. அதனால கொஞ்சமாக உப்பு போட்டுவிட்டு இதை வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு இலக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து குக்கரில் வச்சு மூடி ஒரு 5 விசில் 4 விசில் கொத்து விடலாம். சரிம்மா. அப்போ அது நல்லா குறுகிடும். அது அப்புறமா நமக்கு கலர்றது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம அப்படியே திறந்து வச்சு கலர்னு ரைஸ் மேலே பிரிக்கும், மேலே தெரிக்கும் கொதிக்கும் போது. சரி, சுருங்குற வரைக்கும் அந்த பாடு தான். அதனால குக்கரில் வச்சு மூடிட்டோம்னாக்கா ஒரு 5-6 விசில் குடிச்சுடலாம். ஓகேம்மா. ஸோ இப்போ வந்து நம்ம சின்ன டீஸ்பூனால் வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுண்டு 1 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க நம்ம சால்ட் போட்டுருக்கோம். தலை தட்டி போட்டுருக்கோம். சரி, குக்கரை மூடியாச்சு. ஓகே. இப்போ நல்லா ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வெயிட் வச்சுடலாமாம்மா? வெயிட் வச்சுடலாம். ஓகே. 5-6 விசில் வந்துருக்கும். ஓகேம்மா. ஓகே, 6 விசில் வந்ததுக்கு அப்புறமா குக்கர் வந்து நல்லா ரெஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா வந்து அம்மா உங்களுக்கு திறந்து காமிப்பா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இன்னும் தண்ணி இருக்கு அதில், அதெல்லாம் கொதிக்கணும் இன்னும் கொஞ்சம் கூட. ஓகே. இல்லை, இன்னொரு 4 விசில் கூட விட்டுடலாம் சாமிக்கு. இன்னொரு 4 விசில் விட்டுடலாமா? ஆமாம், இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு. ஓகே. அதெல்லாம் கொஞ்சம் கூட. ஆமாம். ஸோ ஆஸ் இட் இஸ் நம்ம வந்து முதல்ல 6 விசில் சொன்னோம். அப்படியே நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம ஒரு 10 விசில் கிட்ட விட்டுருந்தோம். இப்போ திரும்ப வந்து நம்ம இன்னொரு 4 விசில் கூட கொடுத்துடலாமா? ஆமாம், சரி, ரைட். ஓகே. பற்ற வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெயிட்டை அதில் எடுத்து விடலாம். எடுத்துட்டு திறந்து பார்க்கலாம். எப்பவுமே மூடியை வந்து ஆப்போசிட் சைட்லாம் திறக்கணும். மேலே வந்து ஆவி அடிச்சிடும். அதனால இப்போ பாருங்க கொஞ்சம் கெட்டி ஆயாச்சு. இன்னும் கொஞ்சம் கூட இருக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு இன்னும் 2 கொதி வர வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உப்பு காரமெல்லாம் போட்டுருவேன். இப்போ என்னென்னா நம்ம மிளகா அப்படி எடுத்து வச்சுட்டுருக்கோம். அதாவது இந்த ஸ்பூன் இருக்கு இல்லையா, இதால் இப்படி இப்படி வந்து ஒரு 5 ஸ்பூன் எடுத்து வச்சுட்டுருக்கேன்.
ஓகேம்மா. அதை வந்து அப்படியே இதில் தக்காளி தொக்கில் போட்டு விடலாம். சரிம்மா, போட்டுக்கோ. ஒரு சின்ன டீஸ்பூனால் தலை தட்டி ஒரு 5 ஸ்பூன் கிட்டக்க எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லையா நீ இப்போ? ஆமாம். ஓகே. எப்பயுமே வந்து நம்ம ஊறுகாலாம் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக மிளகாப்பொடி பேக்கெட் நீங்கள் எடுத்து போட்டுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ வந்து காரம் வந்து கலரும் ரெண்டுமே உங்களுக்கு ரொம்பவே நன்னா இருக்கும். ஸோ இதை வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஊறுகாய் பண்ணுறதுனாலும் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ் பேக்கெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டு தானேம்மா? ஆமாம். ஏற்கனவே இந்த மாதிரி 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். சரி, இப்போ ஒரு 4 ஸ்பூன் போடுறோம். உப்பு வந்து நம்ம ஏற்கனவே 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ வந்து ஒரு 4 ஸ்பூன் கிட்டக்க போட்டிருக்கோம். 3 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். 3 தான் போட்டிருக்கியா? போட்டிருக்கேன். சரி, ஓகே. ஏன்னா உப்பு கட்டி விட்டு அது காரம் இருந்தால் கூட நம்ம உப்பு போட்டு சரி பண்ணி விடலாம். இது கடைசி நிமிஷத்தில் திருவிட்டு வெல்லமும் போட்டுக்கலாம். அதில் அது வந்து ஆப்ஷனல், எல்லாருக்கும் தேவை. ஏன்னா சப்போஸ் ஒருவேளை காரம் ஜாஸ்தியாக இருக்குது தோணித்துன்னா அப்போ ஒரு கட்டி வெல்லத்தையும் போட்டுவிட்டு அதையும் இது பண்ணி பொடிச்சு போட்டு எண்ணெய் விட்டுட்டு தாளிச்சும் கொட்டி விடலாங்க. சரிம்மா, ஓகே. அதுதான். அது கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதும் நான் கடுக்கை தாளிச்சு கொட்டி விட்றோம். ஓகே. அதை கூட இந்த அடுப்பை கொஞ்சம் சின்னதாக தான் வச்சுருக்கேன். அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக சின்னதாக வச்சுருக்கேன். சரி, ஓகே. கொஞ்சம் இந்த நல்லெண்ணெய் வந்து காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் கடுகை தாளித்து போட்டுக்கலாம். இப்போ என்னென்னா ஒரு டேபிள் ஸ்பூனால் தெரியுறதுமா இந்த அளவுக்கு போட்டு விடலாம். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து நம்ம நல்லெண்ணெயில் தாளிச்சுட்டுருக்கோம். ஓகே. வடிச்சு கொடுத்து அடுப்பு அணைச்சிட்டுமா? அடுப்பு அணைச்சி விடுங்க. ஓகே. அடுப்பு அணைச்சி இப்போ இதில் விட்டு விடலாம். ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து நல்லா குறுகி கொதிச்சுட்டு இருக்கிற இந்த தக்காளி தொக்கில் வந்து நம்ம உப்பும் போட்டுண்டாச்சு, காரப்பொடியும் போட்டுண்டாச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெயில் வந்து கடுகை தாளிச்சுட்டு அதையும் நம்ம இந்த தொக்குலேயே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இல்லையா? வேணுங்கிறவா பெருங்காயமும் கொஞ்சம் கூட பொடியை கூட எண்ணெயில் போட்டுக்கலாம். அதான் ஆப்ஷன் அவளுக்கு பிடிச்சதுன்னா. எல்லாமே வந்து ஃப்ளேவரிங் ஏஜென்ட் தான். ஆமாம். பெருங்காயம் வாசனை பிடிக்கும் அப்படின்னா பெருங்காயம் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ப்ரெஷர் குக்கரில் வச்சு நம்ம வந்து முதல்ல ஒரு 6 விசில் சொல்லி ஒரு 10 விசில் விட்டோம். அப்போ வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா அதில் தக்காளியில் இருந்த தண்ணி எல்லாம் குறுகி இருந்தது. அப்புறம் சந்தேகத்துக்கு இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வத்தி வரட்டும் அப்படின்னு மறுபடியும் ஒரு 4 விசில் கிட்டக்க வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதோட எஃபெக்ட் தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு ½ அன் ஹவர்க்குள்ள எல்லாமே உங்களுக்கு வந்து தக்காளி தொக்கு வந்து நல்லா இந்த மாதிரி இறுகிண்டு வந்துடும். உங்களுக்கு வந்து கேஸோட கன்சம்ஷனே நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்து அடுப்பு, நம்மளோட கிச்சனில் இருக்கிற டைல்ஸு எங்கேயுமே வந்து உங்களுக்கு இந்த தக்காளி அழுக்காகாமல் நீட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா கிண்ணுன்னு இறுகிண்டு வந்திருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து தொக்கு கெட்டு போகாமல் இருக்கும். கொஞ்சம் கூட வந்து அந்த தக்காளியோட ஈரமே இருக்கக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா தண்ணி வந்து சத்தம் வரக்கூடாது. எப்படிமா? சுயிங்கின சத்தம் வரக்கூடாது. சரிம்மா, சத்தம் வரக்கூடாது. இப்போ அதில் சத்தம் வரலை உங்களுக்கு. ஏன்னா இப்போ அம்மா கலரி காமிக்கிறா பாருங்க, எங்கேயுமே உங்களுக்கு வந்து அந்த ஈரத்தோட சத்தமே கேட்கல. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரே ஒரு சின்ன கட்டி அளவுக்கு நம்ம வெல்லத்தை பொடிச்சுட்டு அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ அளவும் காமிச்சிடுறேன். இந்த இவ்வளோ தான் வெல்லம் எடுத்துட்டு இருக்கோம். இந்த வெல்லம் ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த தக்காளியோட புளிப்பு, நம்ம போட்டுக்கிற உப்பு, காரம், இதோட இந்த ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போடும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். அதுக்காக பட் வந்து எனக்கு காரமாக இருந்தால் ஓகே, எனக்கு வந்து வெல்லம் போட வேண்டாம் அப்படின்னா வெல்லத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து அம்மா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு வெந்தயம் பொடிச்சு வச்ச பொடியை போடுறான். இது என்ன ப்ரப்போர்ஷன் அப்படின்னு பார்த்தேன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு இருந்ததுன்னா 1/2 ஸ்பூன் டு 1/4 ஸ்பூன் கிட்டக்க வெந்தயம் இருந்தால் போதும். ரெண்டுத்தையுமே நம்ம இழுப்பச்சட்டியில் ட்ரையாக வறுத்துட்டு அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு பவுடராக பொடிச்சு வச்சுக்கணும். அந்த மாதிரி பொடிச்சு வச்ச பொடியை வந்து 1 டீஸ்பூன் கிட்டக்க போட்டுருக்கான். இதையும் போட்டு இப்போ நல்லா கலரின்றலாம். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 to 250 ml கிட்டக்க நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருந்தோம். முதல்ல வந்து நம்ம கடுகு தாளித்து விட்டுட்டோம் இல்லையா? இப்போ வந்து இன்னொரு 2 குழிக்கரண்டி கிட்டக்க நல்லெண்ணெயை வந்து இழுப்பக்கரண்டியில் விட்டுருக்கு. இதை வந்து லேசாக சூடாக்கிட்டு அதையும் அப்படியே நம்ம இந்த கொதிக்கிற தக்காளி தொக்கில் வந்து ஆட் பண்ணிட்டுலாம். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் சூடானா போகிறோம். சும்மா சூடாகணும். ஏன்னா இதில் போய்ட்டு திருப்பி அது பச்சை நல்லெண்ணெயை விடக்கூடாது. பச்சை நல்லெண்ணெயை விட வேண்டாம். அவ்வளோதான். ஓகே, விட்டு விட்றேன். விட்டுமா. ஸோ இப்போ வந்து எண்ணெயை விட்டதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு எவ்வளோ நேரம் இது இன்னும் கொதிக்கணும் உனக்கு? அந்த எண்ணெயெல்லாம் இப்போ சேர்ந்து விடுவதில்ல. சரி, அதுக்கப்புறம் அதுலேருந்து பிரிஞ்சு வரணும். ஓ,
பிரிஞ்சு வந்தது நம்ம அடுப்பு அணைச்சிடுவோம். ஒரு 5 to 7 மினிட்ஸாக வந்து மீடியம் ஃப்ளேமில் இந்த எண்ணெயை விட்டதுக்கப்புறமா நல்லா இது கொதிச்சுன்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட இது வந்து வற்றி வரணும். இப்போ நம்ம எவ்வளோ விட்டுருந்தோம், கிட்டத்தட்ட 250 ml கிட்டக்க நம்ம எண்ணெய் விட்டுருந்தோம் இல்லையா, அது எல்லாமே நல்லா இழுத்துட்டு இருக்கு பாருங்க. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ்லாம் இது வந்து நல்லா இந்த எண்ணெயை வந்து வெளியில் கக்க ஆரம்பிக்கும். ஸோ அது இந்த ஸ்டேஜ் வரும்போது நான் உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன். இது வந்து இப்போது ஆஸ் இட் இஸ் ஒரு 5 to 7 மினிட்ஸாக மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ நல்லாவே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுது. நம்ம வந்து அடுப்பை அணைச்சிடலாம். இங்கே வந்து MSG அப்படின்னு சொல்கிற ஒரு சோடியம் பென்சாய்ட், இது வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ். டீஸ்பூனால் ஒரு 1/4 டீஸ்பூன் to 1/2 டீஸ்பூன் கிட்டக்க இதை வந்து நம்ம தக்காளி தொக்கில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுடலாமாம்மா? ஆமாம், போட்டு இதை போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுண்டுடலாம். இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த MSG போடுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாலுமே உங்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 8-9 மாதம் வரைக்கும் நல்லா வரும். நீங்கள் வந்து இதை கொஞ்சம் கிளாஸ் பாட்டில்லையோ இல்லைன்னா நல்ல ஒரு ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் பாட்டிலில் போட்டு வச்சு நம்ம உள்ளுக்குள்ளே வந்து ஈரமான ஸ்பூன்லாம் எதுவும் போடாமல் இதை ஒழுங்காக நீங்கள் வந்து பத்திரப்படுத்தி வச்சிடலாம். தாராளமாக 1 year வரைக்கும் உங்களுக்கு வரும். கெட்டே போகாது, பூஞ்சைக்காளான் பிடிக்காது. அதுக்காக தான் நம்ம வந்து இதில் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்மளோட தக்காளி தொக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுது. அடுப்பையும் அணைச்சாச்சு. இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்லையோ இல்லைனா நல்ல ஒரு கிளாஸ் பாட்டில்லையோ போட்டு ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு டேஸ்டியான தக்காளி தொக்கு அம்மாவோட ஸ்டைலில் ரெடி ஆகிருக்கு. நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எதுக்கு வேணாலும் தொட்டுன்னு சாப்பிடலாம். கொஞ்சமாக நம்ம வந்து தாளித்து கொட்டிண்டு வெங்காயம் வதக்கிண்டு இந்த தக்காளி தொக்குலேருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டுட்டோம்னாக்கா டக்குன்னு நம்ம ஒரு தக்காளி சாதம் கூட ரெடி பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுங்கிறத உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ.